நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. வாழ்வில் உனை பாடும் வரமருள்வாய் அம்மா. வாழ்வில் உனை பாடும் வரமருள்வாய் அம்மா. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. மதுரை கரசி மீனாட்சி தேவி மணிக்கரோ கிளியோ இசை பாடும். மதுரை 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 கரசி மீனாட்சி தேவி மணிக்கரோ கிளியோ இசை பாடும். மாதவன் சோதரி உமாமகேஸ்வரி மங்களம் சூடும் ஸ்ரீபுவனேஸ்வரி. மங்களம் சூடும் ஸ்ரீபுவனேஸ்வரி. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. நிலைக்க வேண்டும் ஒழுக்கமோ எமையோ பெற வேண்டும். உடலில் 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 உறுதி நிலைக்க வேண்டும் ஒழுக்கமோ எமையோ பெற வேண்டும். கன்னி தமிழ் தேனே கருணை புரிவாய். கன்னி தமிழ் தேனே கருணை புரிவாய். கரந்து விட்டேன் என்னை கடைகள் பாரம்மா. கரந்து விட்டேன் என்னை கடைகள் பாரம்மா. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. வாழ்வில் உனை பாடும் வரமருள்வாய் அம்மா. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. மீனாட்சி மீனாட்சி. கன்னிமூல கணபதி பகவானி சரணம். கண்டனே சிங்கார வேலனே சரணம். அன்னை மாளிகை புறத்தம்மன் தேவியே சரணம். ஹரிகர சுதன் ஐயன் ஐயப்ப சாமியே ஐ சரணம் ஐயப்பா. மாமலை சபரியில் மணிகண்டன் சன்னிதானம். மாமலை சபரியில மணிகண்டன் சன்னிதானம். மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம். கோமகன் குடிகொண்டு குறை தீர்க்கும் சன்னிதானம். கோமகள் மைந்தனின் புண்ணிய சன்னிதானம். மாமலை சபரியில மணிகண்டன் சன்னிதானம்.
18 படி மீது விளக்கிடும் சன்னிதானம் 18 படி மீது விளக்கிடும் சன்னிதானம் விதியையும் மாற்றி வைக்கும் வீரனின் சன்னிதானம் கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம் கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம் அவனி எல்லாம் காக்கும் ஐயப்பன் சன்னிதானம் மாமலை சபரியிட மணிகள் சன்னிதானம் நாதரின் சன்னிதானம் பாபரின் சன்னிதானம் நாதரின் சன்னிதானம் பாபரின் சன்னிதானம் நாளெல்லாம் நம்மை எங்கும் கட்டி காக்கும் சன்னிதானம் மாளிகை புறத்தம்மனின் மணங்கவர் சன்னிதானம் மாளிகை புறத்தம்மனின் மணங்கவர் சன்னிதானம் நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் நன்றி 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 ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலான் தேஸ்வரியே திரு ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே நெஞ்சில் அகலாமல் புகழ் தருவாய் ஈஸ்வரியே ஆடிக்காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே முகிலாகி கருணையனும் மழை பொழிவாய் முகிலாகி கருணையனும் மழை பொழிவாய் எந்த முறையீடு சொன்னாலும் வழி சொல்லுவாய் முகிலாகி கருணையனும் மழை பொழிவாய் எந்த முறையீடு சொன்னாலும் வழி சொல்லுவாய் ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே காவிரி நதி என்னும் பூவரங்கம் அதன் கரையோரம் அருள் திருவரங்கம் காவிரி நதி என்னும் பூவரங்கம் அதன் கரையோரம் அருள் திருவரங்கம் இரண்டிற்கும் நாயகமாய் அமைந்த தலம் இரண்டிற்கும் நாயகமாய் அமைந்த தலம் நீ எழிலோடு அமர்ந்திடும் அமுதீஸ்வரம் நீ எழிலோடு அமர்ந்திடும் அமுதீஸ்வரம் ஆனை திரு ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே காலத்தின் மாற்றமெல்லாம் உள்தாளுங்கள் கருணையின் ஒளிதான் உள் தீபங்கள் காலத்தின் மாற்றமெல்லாம் உள்தாளுங்கள் கருணையின் ஒளிதான் உள் தீபங்கள் தேனான இசையாவு உள் ராகங்கள் தேனான இசையாவு உள் ராகங்கள் நான் தேடிடும் நிம்மதி உள் பதங்கள் நான் தேடிடும் நிம்மதி உள் பதங்கள் ஆனைக்காவில் அருள் புரியும்
நன்றி நன்றி. வரலாமே பாபா பாபுன் அண்ணே. வெட்டி லைட்டாக குறைச்சிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப அதிகமாக வரலாமே. கலை வாழ்கவே. உலகமெங்கில் முன்னமான நாடே வாழ்கவே. உலகமெங்கில் முன்னமான நாடே வாழ்கவே. பொழுதுகை நன்மைகளுக்கும் சொந்தம் என்று வாழ்கவே. உலகமெங்கில் முன்னமான நாடே வாழ்கவே. உலகில் உயர்மலைகள் நாடே கலை வாழ்கவே. பாட்டு சரணாரிய கூத்து ஆசாமிகளை பார்த்து சுடராடிய கூத்து ரியாசங்களை பார்த்து அன்புடங்களை பார்த்து நல்லா சுரண்டும் சேர்த்து அன்புடங்களை பார்த்து நல்லா சுரண்டும் சேர்த்து உலகமெங்கில் முன்னமான நாடே வாழ்கவே. உலகமெங்கில் முன்னமான நாடே வாழ்கவே. உங்களொற்றுமை கண்டு நான் உள்ள மைந்து நின்று உங்களொற்றுமை கண்டு நான் உள்ள மைந்து நின்று எங்கள் களிகளை கொண்டு உணர்ச்சி வைப்பேன் என்று எங்கள் களில் கொண்டு உணர்ச்சி வைப்பேன் என்று உலகமெங்கில் முன்னமான நாடே வாழ்கவே. உலகமெங்கில் முன்னமான நாடே வாழ்கவே. அக்கமர்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே. அருமையுள்ள பெருமையுள்ள ஐயாமார்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே. அருமையுள்ள பெருமையுள்ள அக்கமர்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே. பெருமையுள்ள என்ற பேட்ட ஆயா மார்களே மார்களே பாட்டி மார்களே பாட்டி மார்களே. அருமையுள்ள பெருமையுள்ள அக்கமர்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே. அருமையுள்ள பெருமையுள்ள அக்கமர்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே. வாங்க வாங்க உட்காருங்க. வந்தகால நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க வந்தகாலில் நிக்காதீங்க. பாதையை விட்டு விலகி பாதையை விட்டு விலகி பண்போடு உட்காருங்க. இப்பத்த வந்தீங்களா இதுக்கு முன்னால வந்தீங்களா? இப்பத்த வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இங்கிலக்கு நாடகம் பார்க்க இங்கிலக்கு நாடகம் பார்க்க போலடித்த வந்தீங்களா? தண்ணியத்தை போட்டு விட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. தண்ணி போட்டு இங்க பாரு. இங்க இருந்தா வர்ற மாதிரி இருக்கு. அப்படி ஐயா தண்ணி போகும்போது இரியா உங்களை சொல்லல மகாராஜாக்களா. ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. எந்த விஷயம் நல்ல விஷயம் ஊர்ல ஆரம்பிச்சாலும் அந்த காலத்துல சாமியை கும்பிட்டு ஆரம்பிப்பாங்க. அந்த காலத்துல அப்பவும் சாமியை கும்பிட்டாங்க, இப்பவும் சாமியை கும்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்ப கும்பிட்ட சாமி என்ன செய்யுது சாமி தெரியுமா? அப்ப கும்பிட்டதெல்லாம் முத்துமாரி அம்மே, பத்திரகாளி அம்மே, பகவதி அம்மே. ஆனா இப்ப கும்பிடுற சாமி என்ன சாமி தெரியுமா? பிராந்திகா தேவி அம்மே, பிஸ்கி தேவி அம்மே, இப்போ ஒண்ணு வந்திருக்கு வீரானூர் அம்மே, அடுத்து நம்ம மானிட்டுன்னு ஒரு அண்ணே. இந்த மாதிரி அம்மை தான் இப்ப வந்திருக்கு. தண்ணியத்தை போட்டு போட்டு இப்படி தகராறு பண்ணாதீங்க. தண்ணியில போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. கொட்டாக்கு பின்னாடி போய் தலையை விட்டு ஆட்டாதீங்க. வாங்க உட்காருங்க. நீங்க வந்தகால நிக்காதீங்க. எங்க அப்பா மியூசிக் பார்ட்டி அது அடி குமுக்கு எடுக்கல. என்ன அப்புறம் எதுக்கு வந்திருக்கு? வாயை திறந்து அடிதான். இதே நோக்கத்திலே குமுக்குன்னு கொடுப்போம். இதுக்கு தான் வேடல கூட நான் வாயை திறக்கல விட்டு அடிச்சாலும் அடிச்சிருக்கேன். மூடி கேட்போம் பிளாஸ்டிக் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல அருமையான குட்டியாட்டி. எங்க அப்பா அண்ணே ரத்ன பண்ணே கூட்டத்தை பத்தி இல்ல கூட்டத்தை பத்தி எல்லாம் போதும். இதான் பிரச்சனை. எங்க அப்பா 1 கிலோமீட்டருக்கு சரியான இதான் நல்லது. அது உண்மைதான். தண்ணியை போட்டு மியூசிக் கொடுத்து நல்ல அருமையான கூட்டம். இந்த உட்காந்துருக்க ஏன் கத்திரிக்காய் கூறு அடிச்ச மாதிரி அங்கன ஒரு கூறு இங்கன ஒரு கூறுமா உட்காந்துருக்கு. இந்த ஆத்தாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து உட்காத்தாத்த ஒன்றும் இல்லப்பா. கொரோனா வந்து அதுல இருந்து அப்படி பழகி
அதனால அப்படியே பழகிட்டாங்களோ சமூக இடைவெளி விட்டு சரி நல்ல சமூக இடைவெளி விட்டு உட்காருங்க. நல்ல அருமையான கூட்டம் வந்தவர்களை வழிமுறை விடுவோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதை பெரியவர்களே, தாயிலும் தாமரையிலே பெரியவர் சென்ற வழியில் தவறாமல் சென்று இளைஞர்களை காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை புண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களை கால இளைஞர்களை வருங்கால வாடிவர்கள் அனைவருக்கும் எங்களது நாடா கலிகூர் சார்பில் வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை நல்லபடி ஆரம்பிச்சாச்சு. நல்ல அருமையான கூட்டம். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னானே, என்னது ஏன் தெரியும் வந்தோடனே பெரிய கூட்டம்னு சொன்னேன். ஏன் இந்த மாதிரி கூட்டம் உட்காந்து நாடகம் ஏன் மண்டை வெள்ள மண்டை அந்த பஞ்சம் டைம் திருப்பு நாடகம் அங்க நடக்குதா இங்க நடக்குதா? பகுமான பல்ல கலையற அங்கிட்டு திரும்பிட்டு அங்கிட்டு திரும்புதா திரும்பியா விழுந்து கடிக்கவா? இங்க பாரு, உன்னை பிடிச்சாதான் அங்க திரும்பி உட்காருவார்ல. என் முகரம் பிடிக்காம தான் அங்க வரப்ப மலை மேல உட்காந்து ஒரு குரூப் நாடகம் பாக்குது. யாத்தா இங்கிட்டு எந்திரிச்சு வாங்கத்தா, என்னத்தா மலை மேல ஏறிட்டிய? ஓட்டு கொட்டாய் மேல ஏறிக்கங்கத்தா. அடுத்து அப்பதான் நல்லா பப்புன்னு முகரம் தெரியும். இங்கிட்டு திரும்பி உட்காந்து நாடகத்தை பாருங்கத்தா. ஏன் தெரியுமா? உருவம் எங்க இருந்தாலும் தெரியும். ஏன் உருவம் எங்க இருந்தாலும் தெரியும். அதை பத்தி சின்ன உருவமா அது என்னன்னு கேட்டீங்களானே, ஏன் தெரியுமா வந்தோன்னு கூட்டத்தை பத்தி பெருசா பேசுறேன். ஒரு வாரம் மணி சிவகங்கை டவுனுக்குள்ள நாடகம். சரி, இதெல்லாம் என்ன கூட்டம்? இதோட சரியான கூட்டம்னு 1 கிலோமீட்டர் கூட உட்காந்து நாடகம் பார்த்துச்சு. எனக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த சிவகங்கை டவுனுக்குள்ள இவ்வளவு கூட்டம் உட்காந்து நாடகம் பார்க்குதே, நானும் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு வேகமா பப்புனேசத்தை உட்காந்து உள்ள போட்டுக்கிட்டு வந்து வெளியே வந்து பாட்டு பாடுறேன், காமெடி பண்றேன், என்னென்னமோ பேசி பாக்குறேன். உட்கார்ந்து இருந்தா ஒரு உள்ளையும் சிரிக்கல, ஒரு உள்ளையும் கை தட்டி. ஒழுங்கா நடிச்சிருக்கணும். ஆனா நான் நல்லா நடிச்சேன். சரி, நான் நல்லா நடிச்சேன், நல்லா பேசுறேன், நல்லா காமெடி பண்ணேன். சரி, ஆனா ஒரு உள்ளையும் சிரிக்கல, ஒரு உள்ளையும் கை தட்டல. ஏன் சிரிக்கல? இருக்கிற ஆளு உள்ள செய்வன வச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அங்க உட்கார்ந்து நாடகம் பார்த்த புள்ள யாரு? சிவகங்கையில தார் ரோடு போட வந்த இந்திக்காரங்க உட்கார்ந்து நாடகம் பார்த்துக்கு இருந்திருக்காங்க. இந்திக்காரன் போய் நான் தமிழ்ல போய் எனக்கு மஜா அவனா நாடகத்தை வச்சு உட்கார்ந்து பார்த்தாங்களா? சொல்லு, பெருமையா நினைச்சு கொசு கடிக்கு எந்திரிச்சு வந்து உட்கார்ந்து இருந்திருக்கானே. இவ்வளவு பேரா? அவ்வளவு பேர் உட்கார்ந்து நாடகம் பார்த்தாங்களே. எனக்கு கடுப்பாயிருச்சு. கை தட்டுறாங்க. கீழே இருந்து ஒருத்தன் கேஷ் ஷாப் நக்கி ஷாப் நக்கி போச்சுடா இன்னைக்கு நாடகம். இந்திக்காரங்க எல்லா இடத்துக்கும் வந்துட்டாங்கன்னு. நம்மளை விட நல்லா நாத்து நடுறேன், கொத்தனாரில் பார்க்குறேன், பெயிண்ட் அடிக்கிறவளை பார்க்குறேன், ஆசிரியர்களை பார்க்குறேன். இன்னும் இந்திக்காரன் நம்ம நாட்டில் வந்து பார்க்காத ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? இந்திக்காரன் நம்ம நாட்டில் வந்து பார்க்காத ஒரே ஒரு வேலை, இன்னும் நாடகத்தில் பப்புனு விஷயம் மட்டும் போடல. உனக்கு தெரியாதா? அது என்னது? உங்க ரூம் இருக்குல்ல, இங்க இருந்து கலெக்டர். ஆமா, அங்க இருக்க பெட்ஷீட் அது ஒரு பையன் பப்பனுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதுவும் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஆமா, 5 அவன் என்ன சொல்றாப்ல, எனக்கு 500 ரூபா கொடுத்தா போதும். 500 ரூபா இல்லாம 5 ரூபாய்க்கு கூட நடிக்க வருவேன். வாங்க ஐயா, புண்ணாட போத்தணும் ஐயா, வாங்க புண்ணாட. அது ஏன் அடிக்க போற மாதிரியா? என்ன ஒரு 4 புறம் வந்து நடிக்கிறோம். ஆமா, அதனால எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு வச்சுக்க. நீங்க நினைக்கிறேன் தப்பு. என்ன இந்திக்கார ஷேர்ல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த முகத்துக்கு ஒரு பட்டையை போட்டுட்டு பாருங்க, அப்படியே தெரியும். இந்த ஊருக்கு அறுவாடிக்க ஒரு குரூப் தெரியும் தெரியுமா? இது அங்கேதான் கிடந்துச்சு. அந்த முகத்தை பத்தியில அப்படியே இருக்குது அந்த அமைப்பு. இது அங்கேதான் கிடந்துச்சு. இல்ல அறுவாலை தூக்குற வாழ்நாள் பூரா அங்கேயே ஓட்டிட்டாப்ல. தலைவர் கார்த்திக் சாமி எங்க இருந்தாலும் உடனடியாக நாடக மேடை கருவும் கிராமத்தின் சார்பாக அழைக்கிறோம். துணைத் தலைவர் சோனமுத்து அவர்கள் எங்க இருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு ஒரு கிராமத்தின் சார்பாக வருக என்று அழைக்கின்றோம். வாங்க. சிறந்த முறையில் இந்த நாடகத்தை கண்காணிக்க வந்திருக்கக்கூடிய கன்னியமிகு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை கிராமத்தின் சார்பாக மேடைக்கு அழைக்கின்றோம். சிறந்த முறையில் இந்த நாடகத்தை கண்காணிக்க வந்திருக்கக்கூடிய கன்னியமிகு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சிறந்த முறையில் இந்த நாடகத்தை கண்காணிக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. சிவகங்கை தாலுகா காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மெல்ல மெல்ல போத்துங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இபி ஒயர்மேன் எங்க இருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கிராமத்தை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஒயர்மேன் எங்க இருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிறந்த முறையில் இந்த நாடகத்திற்கு ஒளியமைத்தக்கூடிய ஒளிபெருக்கி ஸ்தாபனம் எங்களது நல்ல மணி ஒயிர் சேவைக்கு உரிமையாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
சிறந்த முறையில் இந்த நாடகத்தை வீடியோ கவர் செய்யக்கூடிய தாய் மீடியா யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்கள் இந்த வரிசையா சொல்றேன். யூடியூப் சேனல் உரிமையாளர் அன்புடனவர்களை மேடை கலைக்கின்றோம். வாங்க. சிறந்த முறையில் இந்த நாடகத்தை சிறப்பாக ஆரம்பிக்கக்கூடிய அருமை அன்னார் எங்களுக்கு புதிய சேர்ந்த MK ரத்னாப்பா அவர்களுக்கு கிராம சிறப்பு பொன்னாடி பற்றி கொடுக்கப்படுகிறது. சிறந்த முறையில் இந்த அண்ணன் போட்டுருங்க. தாய் மீடியா யூடியூப் சேனல் கையை தட்டுங்க. யாத்தா அப்படி செய்வான குளார் மாதிரி கோத்துருக்கிறியா. சிறந்த முறையில் இங்கே மிருதங்க செய்யும் அன்பு மைத்துனர் புதிய சேர்ந்த காளீஸ்வரன் அவர்களுக்கு கிராமத்தின் சிறப்பாக பொன்னாடி போத்தி கொடுக்கப்படுகிறது. சிறந்த முறையில் இங்கே பலபாத்தி அமைச்சர் கொண்டு கூடிய அருமை மாமா எங்களை செல்போடு சேர்ந்து கண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சிறப்பாக பொன்னாடி போத்தி கொடுக்கப்படுகிறது. முள்ள போடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. என்ன மாமா? நல்ல மணி மேக்ஷன். சிறந்த முறையில் இங்கே தாள அமைச்சருடைய அருமை மாமா சக்தி அவர்களுக்கு கிராமத்தின் சிறப்பாக பொன்னாடி போத்தி கொடுக்கப்படுகிறது. சிறந்த முறையில் நல்ல மணி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் பொன்னாடி போத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக இங்கே பவனாடிக்கும் தம்பி வீரமணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். சொல்லியாச்சு. இல்ல என் வளர்த்து கொஞ்சம் குனிஞ்சாத்தையும் அவர் போட முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராம பொதுமக்கள் நன்றி நன்றி கலந்த வணக்கம். இந்த வருஷம் வள்ளி திருமண நாடகம் வச்சு நல்லபடியா பொன்னாட போத்தி கௌரவப்படுத்திருக்கீங்க. சரி, அடுத்த வருஷம் இதே மாதிரி வள்ளி திருமண நாடகம் வச்சு எங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி துண்டு ஓட்ட மாதிரி அடுத்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு 5 பவுன்ல செயின் போட்டீங்கன்னா உங்க கிராமத்து பேரை சொல்லி நாங்க கழுத்துல போட்டுக்கோம் என்பதை. உனக்கு இப்ப ரெடியா இருக்கு ஒரு செயின். என்ன சைக்கிள் செயினா? நாய் செயின் போட சொல்லுவோம். அதுல கூட விட மாட்டீங்களா? இப்ப அதான் வாங்கி போடணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பொன்னாட வந்தோடனே வந்தவங்களை வரவேற்பு விதமா பொன்னாட போத்தி அன்புள்ளவங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். இப்பெல்லாம் பொன்னாட போதுல பயம் வர ஆரம்பிச்சிருச்சுனே. என்ன காரணம்? ஒரு வாரத்தோட மானாமதுரை பக்கம் நாடகம். நாங்க நாடகம் போயிட்டு இதே மாதிரி மேடையில பேசிக்கிட்டே ஊருக்கார பொன்னாட போட வந்தாங்க. பொன்னாட போதுல வந்து பொன்னாட போதுல சொன்னாரு, இந்த மேடைக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இந்த மேடைக்கு அருமை அண்ணன் இளையராஜா அவங்கள நான் தான் கூட்டிட்டு வந்தேன். பப்புனு இளையராஜாவை இந்த மேடைக்கு வந்தாரு. என் கையால நான் பொன்னாட போட்டேன். எதிர்பார்த்த விதமா அவர் இழந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் பப்புனு சத்யராஜா முகில்தான் சத்யராஜா நான் தான் அந்த மேடை கூட்டி வந்தேன். என் கையால பொன்னாட போட்டேன். அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தம்பி வீரமணி வந்திருக்காரு அப்படின்னாரு. சரி, நல்ல விஷயம் தான். நான் பொன்னாடிய வாங்கவே இல்லை. பொன்னாடியே வேணாம்னா திருப்பி கையில கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்ப நம்ம சிறந்தமலை பொன்னாடி எடுத்து அன்பு உங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். நிறைய ஆத்தாமர் உட்காந்து நாடகம் பார்க்குறீங்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு ஆத்தாமர் உட்காந்து நாடகம் பார்க்குறது சந்தோஷமா இருக்கு. ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. என்ன காரணம்? இன்னைக்கு நிறைய பெண்கள் உட்காந்து நாடகம் பார்க்குற உங்களுக்குலாம் ஒரு வழி சொல்லிட்டு போறேன். அன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாம் உங்க வீட்டுக்காரர் குடிக்கிறாரு அப்படின்னா உங்க வீட்டுக்காரர் குடிக்காம இருக்க இன்னைக்கு இந்த மேடையில உங்களுக்கு நான் ஒரு வழி சொல்லிட்டு போறேன். உண்மையிலே தான் உங்க வீட்டுக்காரர் குடிக்காம இருக்கணும்னா நான் சொல்றபடி கேளுங்க. சத்தியமா சொல்றேன், உங்க வீட்டுக்காரர் குடிக்கவே மாட்டார். சரி சொல்லு, நல்ல விஷயம் தானே சொல்லு. உண்மையில அப்படி ஒரு விஷயத்தை கட்டிட்டு வந்திருக்கனே. உங்க வீட்டுக்காரெல்லாம் குடிக்கிறாரு அப்படின்னா உங்க வீட்டுக்காரர் இப்போ ஒயின் ஷாப்ல ஒரு கட்டிங் போட்டு வீட்டுக்காரர்னு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் ஒயின் ஷாப் கிளம்பி போய் ஒரு புல்லு போட்டு வீட்டுல வந்து படுத்துருங்க. ஏப்பா அந்த ஆள் வந்து கோத்தான்னா நீங்க கொம்மானு கிளம்பிரு. வீட்டுல எப்படி உங்க வீட்டுல அப்படித்தானா? அப்படித்தான் நடந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா. இப்பதான் ஆரம்பிச்சுட்டா கொஞ்சம் கொஞ்சமா. இப்பதான் ஆரம்பம். ஒரு ஓக்க வார்த்தை எங்க போய் முடியும்னு தெரியல. ஆரம்பிக்கும் போது என்னமோ மல்லிகைப்பூ மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரியும்ல என்னது. இப்ப போக பார்த்தா துளசி செடி மாதிரி மாறிக்கிட்டு இருக்கிறா. சங்கத்துல இருந்துக்கலாம் நினைப்பிய? சங்கத்துல இல்ல, சங்கத்திற்கு வந்தாலும் வந்துடும் அவருக்கு. அதனால என்ன ரோட்ல வந்து படுத்துடலாம்னு நினைக்கிறேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்தாளவுக்கு வந்து நாடா மகர் ஏன் தெரியுமா சந்தோஷமா இருக்குங்கிறேன். வாழ்க்கையிலேயே எந்த தவறும் செய்யாத ஒரு உள்ளங்கள்ல என்னை பெற்ற ஆத்தா மருக மட்டும் தானே. ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொல்றேன்? வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யறது இல்லை. ஆனா ஒரே ஒரு தவறு இப்ப இருக்கிற ஆத்தாக்கு புள்ள சேர்ந்து செய்யுது. என்னது? வார லோனுக்காரண்ட புள்ள வளைச்சு புடிச்சு லோனு காசை வாங்கி வச்சு போடுறது. லோனு காசை கட்ட முடியாம புருஷங்காரன் பல ஊர்ல தெருவுல திரியிறாங்க. ஆனா இவங்க புள்ள லோனு காசு வாங்கி குறுப்பு செல கட்டுறது. எப்படி? புருஷங்காரன் டவுசர் வேலிக்கார முள்ள வெட்டி போட்டு டவுசர்ல 37 ஓட்டை இருக்கு. அதை போட்டுக்கிட்டு அவன் ஊர்தும் புதுசு புதுசா லோன் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னது? ஆசீர்வாதம்னு ஒரு லோன் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னு என்ன தெரியுமா? என்னது? அந்த பணத்தை வாங்குற வரைக்கும் நம்ம அவங்கள கும்பிடணும். நெஞ்சில கும்பிடணும், மூஞ்சில கும்பிடணும், குஞ்சில கும்பிடணும், கும்பிட்டுக்கிட்டே தெரியணும். பணத்தை வாங்குற வரைக்கும் நம்ம அவங்க
பணத்தை வாங்குற வரைக்கும் நம்ம அவங்கள கும்பிடணும். சரி. என்னைக்கு பணத்தை கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போறானோ அன்னையில இருந்து அவன் நம்மளை கும்பிட்டு கொடுத்துறான். ஏக்கா என் பணத்தை எப்படியாவது கட்டியிருக்கா ஏன் வெளியே பிடிச்சிருவான் ஏக்கான்னு. இன்னொரு குழு இருக்குன்னு. அது எப்படி? அதுதான் நம்ம விடிவெளின்னு ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க. விடிவெளி அதுக்கு அப்படின்னு என்ன தெரியுமா? விடியறதுக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு காசு வசூல் பண்ண வந்துருவேன். அவங்ககிட்ட என்னைக்கு கை நீட்டி காசை வாங்குறோமோ அன்னையோட நம்ம வீடு முடியாம போயிடும். இன்னொரு குழு யாரு வாங்க சொன்னா? இன்னொரு குழு இருக்குன்னு. எல்என்டி மயிரா புடுங்கு நட்டி இவங்க ஆரம்பிச்சிருக்க குழு ஆரம்பிச்சு கூட பிரச்சனை இல்லைன்னு 10 பேருக்கு ஊர்ல ஒரு குழு தலைவி போட்டிருக்காங்க. பாத்திருக்கீங்களா? அவங்க எப்படி இந்த குழு தலைவி ஊர்ல கவுன்சிலர் கொடுத்த மாதிரி அது படுத்துற பாடு ஊருக்குள்ள. நான் தான் குழு தலைவி புழு தலைவி. அது ஆனந்த ஆத்தகலாம் பணத்தை வாங்கணும்னா ரொம்ப உஷாரா இருப்பானே. பணத்தை வாங்கணும்னு நீ பெத்த ஆத்தால ஓம் சக்திக்கு மாலையை போட்டுரும். என்ன காரணம்? என்னது? புருஷன்கார எடுத்து கொண்டு தண்ணி அடிச்சாலும் அடிச்சிட வேண்டிய உங்க மாலையை போட்டுறது. அடேங்கப்பா நம்ம ஊர்ல இருந்து ஓம் சக்தி கோயிலுக்கு வண்டி ஓதுன்னு வச்சுக்க அருமையா பாட்டு போடுவேன் டிரைவர். மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. நம்ம ஊர்ல இருந்து கிளம்பும்போது பாட்டு பிடித்தா ஓடும். சிவகங்கை பைபாஸ்ல ஏறிச்சுன்னு வச்சுக்க அப்ப போடாம டிரைவர் பாட்டு எப்படி? குத்து விளக்கு குத்து விளக்கு குடும்பத்தையே சீக்கிரமே நெருப்ப வச்சு கொளுத்து. அன்னைக்கெல்லாம் வண்டிக்குள்ள சாமி பாட்டு போட்டு ஒரு ஆத்தாக்கு சாமி வந்துருச்சு. எப்படி இவங்க அருள் வந்து வண்டிக்குள்ள ஆடுறாங்களா? ஓம் சக்தி வேகம் ஆடி காலு பாவடையை தாண்டி போய் டிரைவர் வாயில அடிச்சு அவன் டோரை பிடிச்சிட்டு போய் வண்டியை விட்டு வெளியே விழுந்து வண்டி போய் போஸ்ட் மாத்திரம் போது ஆத்தாக்கல ஓம் சக்தி கோயிலுக்கு போறது முக்கியம் இல்ல. போயிட்டு வர ஆத்தாக்க டிரைவரை உயிரோட கூட்டிகிட்டு வாங்க. நீங்க ஊருக்கு வந்து சேர்ந்துறிய டிரைவர் போண்டாட்டி டிரைவரை காரணம் தேடிக்கிட்டு தெரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு விடிய வரைக்கும் உட்காந்து நாடகம் பார்க்குற பெண்கள் இங்கே யாராவது உட்காந்துருந்தீங்க அப்படின்னா காலையில் 5 மணிக்கு உங்க ஆதார கார்டு பேங்க் புக்கு ஜெராக்ஸ் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துட்டு நாடாமடிக்கு பின்னாடி வாங்க. எதுக்கு? உண்மையிலே எதுக்குப்பா? இன்னைக்கு விடிய வரைக்கும் வந்து நாடகம் பார்க்குற பெண்கள் இருந்தீங்கன்னா உங்க ஆதார கார்டு பேங்க் புக்கு ஜெராக்ஸ் 2 பாஸ்போர்ட் சைஸ் அதான் எதுக்குன்னு தெரிஞ்சானே கொண்டு வர முடியும். உங்க எல்லாருக்கும் கட்டுமாவடிச்சு கிழக்க 4 ஏக்கர் எழுதி வைக்கிறேன். எது கட்டுமாடி கிழக்க? ஏய் எரும மாடு கடல் தான் இருக்குது. கட்டுமாடி கிழக்க கடல் இருக்கு. நாடகத்துல போட்டு கடலை விட்டு இதெல்லாம் பாக்குறியா? தொண்டிக்கு கிழக்க அது நீ போ. சரி ஒண்ணும் பிரச்சனை பட்டா போடுங்க போ. பந்தல் மலை வரைய கொடுத்துற புடிங்க. ஹலோ கருணை உள்ள தோடு அம்மா அருணை மாறி வருகிறான். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறான். மயிலையிலே முண்டகே கண்ணியம்மா மாங்காடு தனை வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணையுள்ள தோடு அம்மா அருணை மாறி வருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். இலையிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தனை வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணையுள்ள தோடு அம்மா அருணை மாறி வருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். மாரியம்மா புகழ்விளங்கு தேவியம்மா மாரியம்மா புகழ்விளங்கு தேவியம்மா என்ன மலர்ந்தவளே எங்க முத்து மாரியம்மா என்ன மலர்ந்தவளே எங்க முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணையுள்ள தோடு அம்மா அருணை மாறி வருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். தீச்சடி ஏந்தி முன்னால் திருவடியை காணுகின்றோம். தீச்சடி ஏந்தி முன்னால் திருவடியை காணுகின்றோம். விளக்கு போட்டு உன்னை மனமுருக வேண்டுகின்றோம். விளக்கு போட்டு உன்னை மனமுருக வேண்டுகின்றோம். தொட்டில் கட்டி போட்டு வந்து குழந்தை வரம் கேட்டு நின்றோம். தொட்டில் கட்டி போட்டு வந்து குழந்தை வரம் கேட்டு நின்றோம். தொட்டில குழந்தையாக கருமாறி தவழ்ந்து அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா
மகிழகிலே முண்டகே கன்னியம்மா வாங்காடு தனை வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. இந்த கையையே தட்டினாத்தான் என்ன. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது, எந்த அளவுக்கு நீங்க கை தட்டி நாடகத்தை ஆரவாரமா ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாடகத்தை நாங்க நல்லபடியா நடிப்போம். இல்லாட்டி நீங்க எல்லாம் அப்பாட்டிய பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா நாங்களும் பொண்டாட்டிய பறி கொடுத்துட்டு வந்த மாதிரி தான் நடிப்போம். அதை நல்லபடியா உட்காந்து நாடகத்தை பாருங்க. ஒரு பாட்டு முடிஞ்சோன்னா கை தட்டுங்க. பாட்டு பிடிச்சிருக்கு சொல்லி நாங்க இன்னொரு பாட்டை சேர்த்து பாடுவோம். எப்பா அஞ்சு பாரு, என்னனே பிடிச்சாதான் தட்டுவாங்கல்ல கை. ஆமா, அப்புறம் முடிஞ்ச உடனே அப்ப நான் நாடகம் பார்க்க வந்தாங்களா இல்ல கை தட்டாங்களா? பணத்தை கொடுத்துட்டு கூட கைது தெரியாம தான் கேட்கிறேன். ஊர்ல உதாய் கொடுத்துட்டு போயிடாது மகாராஜா. கல்ல விட்டுறீங்க அவனை. நான் தப்பு சொல்லனே, நான் சொல்ற விதத்தில் நல்லா இருந்தா கை தட்டுங்க. கல்ல விட்டுறீங்க. சாணியை கரைச்சி தலையில ஊத்துங்க. போதுமாப்பா? இப்ப சந்தோஷமா இருக்கா? நான் சந்தோஷமா இருக்கு. நான் சொல்ல வரத போல கேளுங்க. ஒரு பாட்டு முடிஞ்சோன்னா கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நாங்க இன்னொரு பாட்டை சேர்த்து பாடுவோம். இல்ல நான் பேசுற காமெடி பிடிச்சிருக்கா ஓ கை தட்டினீங்கன்னா 2 காமெடி சேர்த்து பேசுவோம். தம்பி இல்ல ஒரு ஆட்டம் முடிச்சிருக்கா அப்படி கிடையாது. இப்ப பாட்டு பிடிச்சிருக்கு வச்சுக்க, பிடிக்கலன்னு வச்சுக்க, அதுவும் கை தட்டி நீ பாட்டு பாடிட்டே இருந்தீங்கன்னா பிடிக்காத பாட்டை அதனால தட்ட மாட்டாங்க. அதே மாதிரி 2 ஆட்டம் முடிச்சிருந்துச்சுன்னா கை தட்டினு வச்சுக்கோங்க. 2 ஆட்டத்தை சேர்த்து ஆடுவோம். எதுவுமே பிடிக்கலையா ஒரு கை மண் அள்ளிக்கிட்டு நாடாக்காரங்களா நாசமா போங்கடான்னு தூத்துங்க. அப்படியாவது கை தட்டி சத்தம் வருதுன்னு பார்ப்போம். நல்லபடியா உட்காந்து நாடகத்தை பாருங்க. வந்த தப்புல சேர்மானம் சரியில்லாம வந்திருக்கேன். அதுதான் பிரச்சனை. ஏப்பா யார் அப்படி சேர்றது? எப்படி பேசினாலும் கேட்டு போட்டா எங்கிட்ட தான் பேசுறது. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க, நானே இப்பெல்லாம் இந்த மாதிரி பாட்டு பாடினா நம்ம ஆளெல்லாம் கை தட்டுறது இல்ல. இப்பெல்லாம் இந்த குறுப்பு கை தட்டுறா யூடியூப்ல அதுக்குன்னே புதுசா பாட்டு போட்டிருக்காங்க. என்னது? ஆமாண்ணே. என்ன பாட்டு? அந்த பாட்டுல நாளைக்கு போய் நீங்க கத்துக்குங்க. எது? அதை கத்துக்கிட்டு வந்து பாடுங்க, உடனே கை தட்டு கிடைக்கும். ஏன் நீனே கத்துக்கிட்டு பாடுவேன்? அருமையான ஒரு பாட்டு. நான் கத்துக்கிட்டு பாடணும். இந்த பாட்டு பாடவா? நீனே பாடு. அண்ணன பாத்தியா அப்பாட்ட கேட்டியா உன்னைய வந்திருக்க பாட்டியாது. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா இல்லையா? இந்த பாட்டு இன்னொரு பாட்டு இருக்கு. கேட்டதே இல்லப்பா. இன்னொரு பாட்டு இருக்கு. அதோட என்னது? தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாருன்னு தெரியாம தான் கேட்கிறேன். தூத்துக்குடி கொத்தனார் மட்டும் தூக்கி போட்டு குத்துவாரு, மத்த கொத்தனால வாயில விரல வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னானே, இந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? இந்த தூத்துக்குடி கொத்தனாரு பாட்டு போடுறது அருமையான முருகன் பாட்டுனே. அருமையான முருகன் பாட்டு மச்சா. சத்தியமா முருகன் பாட்டியா? பாட்டு ஃபுல்லா கேட்டிருக்கீங்க. அந்த பாட்டு நல்லா கேட்டிருக்கீங்களா? நல்லா கேட்டிருக்கியாவா? பாட்டு பச்சை பச்சையா பாடிருக்காங்க. பாட்டு அருமையா கேளு. குன்றகுடி குமரையா குறைகளை தீரையா, அதைத்தான் அந்த பொம்பளையால் பாடி இருக்கு. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு. ஏன்டா முருகன் பாட்டை கொண்டாந்து எப்படி சேர்த்திருக்கேன் பத்தியா? இதுக்கு என்ன பண்ணணும், இங்க இருந்து தூத்துக்குடி போய் அந்த பொம்பளையால போட்டுக்கிட்டு 4 மிதி மிதிச்சோம்னு வச்சுக்க எல்லாம் சரியா போய் சிறந்த முறையில் அழைத்து கொண்டிருக்க அன்புகளுக்கு நன்றி. நன்றிக்கு வணக்கம். முதல்ல நம்ம எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு வரப்போறது தெக்க தெளிவா சொல்லிடுவோம். சிவகங்கை வட்டம் மணமச்சேரி கிராமத்தில் இருந்து வரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ முத்து முனியாண்டி சுவாமி கோவில் வருஷ அபிஷேக விழாவினை முன்னிட்டு இன்றைய தினம் மணமச்சேரி கிராமத்தில் அமைந்து அறுவடைத்தோடைய எங்களது அருமை அன்னார் தலைமை திரு கார்த்திகேய சுவாமி ஊராட்சி மன்ற தலைவர் அன்பனர் அவர்கள் தலைமையிலும் திருமதி வைரவள்ளி சோலைமுத்து துணை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்கள் தலைமையிலும் முன்னிலை சார்பு அதிகாரி ஐயா அவர்கள் தலைமையிலும் அவர்களோடு இணைந்து கிராம நிர்வாகி அலுவலர்கள் அவர்கள் தலைமையில் நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் மிக சீரோடும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நடிக்கிறக்கும் நல்ல உள்ளங்கள் தென்னகம் வெட்டிமோட்சி கொட்டோடும் நடிப்பை செவேந்தன் நடிப்பை சநாயகன் முத்தமிழை முறையாக கற்று அருமை மாமா வைரவன் பேடி சேர்ந்து இன்னிசை மன்னன் வைரமணி அவர்கள் மேலே வேடன் வேடன் விருநடிக்க துடிக்கிறார். இனிய கொரியம் அன்பு சகோதரி இன்னிசை அரசி எங்களது புதிய சேர்ந்த இன்னிசை அரசி மங்கேற்கரசி அவர்கள் மேலே வள்ளி நாயக தொடிக்க துடிக்கிறார். விருத்தங்கள் பாடி அர்த்தங்கள் பேசக்கூடிய சொற்பர் அரசு தேவகான இசையமதும் அன்பு மாமா எங்களது சேந்தாங்கோடு சேர்ந்து மகாலிங்கம் அவர்கள் மேலே நார்தரக தோண்டிக்கிறார். எங்களுக்கு பக்க மேலமாகவும் பக்க பலமாந்துடைய பக்க மேல கலைஞர்கள் மெல்லி செதனன்றல் மெல்லி செதலகம் அருமை அண்ணார் சிங்கப்பூர் புகழ் சூப்பர் சிங்கர் புகழ் அருமை அண்ணார் எங்களுக்கு புதிய சேர்ந்த MK ரத்னப்பா அவர்கள் மேலே 6 மணி அன்பின் பாட்டு. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி
பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வணங்கும் குணமுடையோர் விவசாயி 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 என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டு வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டு வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உள்மதிப்பும் அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. அருமையான ஒரு பாடலை சேர்த்து அன்பு உங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். கை கட்டிய 9 பேருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்ல. என்னம்மா 101 வேற உட்காந்துருக்காது 101 இருக்காது. நீ வேற அறிவட்டு போய் கிடந்த மாதிரி பேசாத. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க, நானே அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் பாண்டிய பத்திலா நல்லா சிறப்பான ஒரு பாடல். இந்த விவசாயம் நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு பின்னாடி கொண்டு மறைச்சு வச்சுட்டாங்க. இப்படித்தான் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கேன் சின்ன பையன். சரி, அவன்கிட்ட கூட்டு வாத்தியார் கேட்டிருக்காரு, என்னன்னு ஏன் தம்பி விவசாயத்தை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு நல்லா தெரியும் ஐயா அப்படின்னு இருக்காரு. விவசாயத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, அரிசி எங்க இருந்து வருதுடான்னு கேட்டிருக்காரு. சரி, நம்மால அருமையா சொல்லியிருக்கேன், எங்க வீட்டு சோத்து பானைகள் வருது சார் அப்படின்னு இருக்கேன். சோத்து பானைகள் சோறு தானே வரும், அதைத்தான் அரிசி வந்து ஒரு சோறாய் வந்திருக்கான். அவன்கிட்ட கூப்பிட்டு கேட்டு அவன் சொல்லியிருக்கான், என்னது அரிசி புடி வருதா? சரி, உங்க அப்பா சரி என்னடா புள்ள வளர்த்திருக்கேன், உங்க அப்பனை போய் கூட்டி வரான்னு இருக்காரு. அதானே அவன் போய் அவங்க அப்பனை கூட்டி வந்திருக்கான். இங்க வா, உன் புள்ள கிட்ட என்னடா அரிசி எங்க இருந்து விளையுங்கிறேன், சோத்து பானைகள் வந்து வருதுங்கிறேன், நீ சொல்ற அரிசி எங்க இருந்து விளையுது அப்படின்னு. கோச்சுக்கிறாதியே, என் புள்ள சின்ன புள்ள, அவனுக்கு விவரம் தெரியாது. அரிசி எங்க இருந்து விளையுதுன்னு கேட்டா மல்லிகை கடையில இருந்து வருதுன்னு சொன்னா போயிட்டு போகுது அப்படின்னு இருக்கான். அப்பேங்காரன் அப்பனும் சொல்ல, நீ போய் உங்க அப்பனை கூட்டி வரணும், தாத்தனை கூட்டி வந்திருக்கேன். இந்த பயலோட தாத்தனை யோ என்ன அவன் பேரண்ட கேட்கிறேன், அரிசி எங்க வருதுன்னு அவன் சோத்து பானைகள் இருந்து வருதுங்கிறான். ஓ மயங்கிட்ட கேட்கிறேன், மல்லிகை கடையில இருந்து வருதுங்கிறான். அரிசி எங்க இருந்து வருது, நீயாவது ஒழுங்கா சொல்ல புண்ண. அப்ப அவன் அருமையா சொன்னேன், அந்த ஆளு எப்படி அவங்க எல்லாம் விவரம் தெரியாதவங்க, நான் தான் அந்த காலத்து ஆளு, நான் சொல்றேன் ஐயா அப்பா அப்படின்னு இருக்காரு. அரிசி எங்க இருந்து வருதுன்னு இருக்கேன், நம்ம சொல்லியிருக்கேன் அரிசி வேற எங்கேயும் வரல, அரிசி மில்லுல இருந்து வருதுன்னு இருக்கேன். சரியாதான் சொல்லியிருக்கேன். இன்னொரு 2 ஆண்டுகள் எல்லாரும் சொன்னா, நீ என்ன சொல்ற இங்க இருந்து வருதுன்னு? நானும் இப்ப எங்க இருந்து வருதுன்னு கேட்டா எங்க இருந்து வருதுன்னே தெரியல. மொத்தம் வருது, ஆக்கி போக்கி சாப்பிடுறோம். சிறந்த முரளி பாடலை பாடி அன்புறவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். சிறந்த முரளி மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வர்த்தமான அருமை மைத்துனர் ரெட்டாலத்தை சேர்ந்த எங்களது காட்டமுத்து காளீஸ்வரன் அவர்கள் தப்பி தபேலா. என்ன முத்து? காத்தமுத்தா? ஆமா, அந்த காத்தமுத்து யாரு? அந்த முகத்தை நல்லா ஒரு ஆட்டி பாருங்க. என்னது எதையாவது கொஞ்சம் சிரிச்ச மாமா தெரியுதா? நல்ல காத்தமுத்துன்னு சொல்லாத, அது கருங்காலி காளி சொல்லு. ஐயா முகரைய பாருங்க எப்படி இருக்கு. ஐயா என் முகரை மூத்திரம் வச்ச கண்ணுக்குட்டி மாதிரி தான் இருக்கு. 2 பேரும் அப்படிதான் போடுங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டே
அன்போடு சொல்வது சிறந்தவர்களே. இங்கே பலவாழ்ச்சி மன்னர் பலவாழ்ச்சி கலைஞர் அருமை மாமா எங்கள் செல்லத்தோடு சேர்ந்து அறிஞர் உமர் கண்ணன் அவர்களே ஆதரவு திசையில் போடுமா. மாமா நல்ல அருமையான ஒரு வாசிப்பு சிறந்தமொழி வாசி அருமை மாமா அவர்கள் நன்றி கலந்த வணக்கத்தில் மாமா வந்தோடனே சொன்னாங்க இல்லப்பா என்ன ஆண்டு தாளம் செட்டப் அடிக்கிறாங்க வந்த உடனே சொன்னாங்க அருமை மாமா அவர்கள் மாமா இந்த இன்னொன்று வாசிப்பையில மாமா இந்த தென்னில் ஒன்று வச்சுக்கிட்டு அது பேர் என்ன திரிசூல மாதிரி மோர் சிங் எது மோர் சிங் இல்ல அதுக்கு பேர் முகர் சிங்னு முகர் சிங்கா அது கூட தெரியல சரி விடு முகர் என்னது முகர் சிங் அந்த வாசிப்பு லைட்டா ஒரு வாசி மாமா அப்புறம் கொண்டு வந்து சாமனை ஃபுல்லாக கீழே வச்சு கொண்டு வரதா ஹலோ வாட்சி காட்டுங்க சரி விடு நாலுலேருந்து கொட்டாய் போட போயிடுறேன் Three,
பலே பலே அருமையான ஒரு வாசிப்பு. நல்லா ஜோர கை தருங்க தலைவா. நல்லா சிறப்பான ஒரு நன்றி. அருமையான ஒரு வாசிப்பு மாமா. காரணமா அண்ணன் தான். ஆமா சுத்தமா அண்ணன் வாய்ச்சா. கண்டிப்பா கண்டிப்பா அருமையான ஒரு வாசிப்பு. அதுக்கு தகுந்தபடி ஒரு மோர் நல்லா அருமையா வாசிங்க மாமா. அடுத்தது இந்த வாசிப்பை நானும் கத்துக்கலாம்னு பார்த்தனே. இந்த வாசிப்பை நானும் கத்துக்கலாம்னு பார்த்தேன். ஏன் கத்துக்கிற வேண்டியதானே? பத்தியா முன்னாடி சொன்னிச்சு இதை வச்சுதான் நீ பொழைச்சிக்கிட்டு இருக்கிற. என்ன இப்பவேயா? அதையும் தொலைச்சு போடாதுன்னு சொல்லிட்டு இந்த வயசுல இப்பவே இதுல ஆரம்பிச்சாத்தியா அப்ப அது இருக்கும். சரியா சரி எதை பேசினாலும் கேட்டு போட்டா என்ன பண்றது? சரி விடு. சிறந்த முறையிலே இங்கே தாயும் நினைவோட தாளத்தை அருமை மாமா சக்தி அவர்கள் தாளம் செய்து காட்டுவா. பலே சிறந்தமலை வாச பக்கமத்துக்கு நன்றி. நன்றி கந்தனக்கும் சிறந்தமலை வண்ண சீன் அலங்காரம் சி.ஆர். சின்னப்பா ஆர்மணிய உரிமை அருமையான உதயகுமார் சிறந்தமலை சீனமைத்து அன்புள்ளது நன்றி. நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்பு சொன்னோடு சிறந்த முறையில் நாங்கள் மெல்ல பேசினாலும் காதலுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்தக்கூடிய ஒலிம்பிக் சபடம் நல்ல மணி ஆடியோஸ் பொண்ணே. நல்ல செக்ஸ் பாட்ட பொண்ணே செக் பண்ணி போடு. பெரிய கோட்டை இங்க ஆரம்பிச்சு அங்க வருச்சப்பா. சிறந்த முறையில் ஒளி அமைத்துக்கூடிய நல்ல மணி ஆடியோஸ் அன்பு உள்ளத்திற்கும் உரிமை அருமை அண்ணார் சேகர் அவர்களுக்கும் இடிப்பிடம் பெரிய கோட்டை என்பது சிறந்த முறையில் ஒளி அமைக்க அன்புக்கு நன்றி. நன்றி கிடந்த வணக்கம் அண்ணே. என்னப்பா இப்பெல்லாம் எந்த பாட்டை கேட்டாலும் உடனே யூடியூப்ல தட்டி பாட்டை பேக்சைட்ல போட்டு விட்டுறலாம். சரி. ஆனா அந்த காலத்துல அப்படிலாம் போட முடியாது. ஏன்? அப்பெல்லாம் பாட்டு போடுற அந்த பாட்டை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டு எங்கேயாவது வாங்கிட்டு வரணும். எதை போய்? இந்த மாதிரி சிடி ஒண்ணு போல பெருசுல இருக்கும். அது பேர் சிடி அல்ல. சிடி இல்ல, அதுக்கு பேர் கேசெட் வாங்கிட்டு வரணும். அது கேசெட்ல அட ஒரு எதை இருந்து தொலைச்சிட்டு போதியா? அட சொல்ல வந்து மறந்து தொலைச்சிட்டு போறியா? சும்மா இருந்து உலகியா? சரி நான் அங்க இருந்து அதை வாங்கிட்டு வரணும். சரி என்னன்னு சொல்லிட்டு சொல்லு. அது வந்து இது அதுதான். அட பல்லுக்கு சும்மா இருந்து உலகியா? வேற ஏதாவது பேசாத. அதை தேமமா சொல்ல வர்றேன். சரி விடு விடு போயிட்டு போகுது. தெரிஞ்சா சொல்லுவோம். சரி இருந்து அதை வாங்கிட்டு வந்து இவ்வளவு பெருசு பெட்டி ஒண்ணு இருக்கும். அந்த காலத்துல அதை போடுற மாதிரி டிராம்போன் பெட்டியா? அதான் கரெக்ட் தான். அப்படிதானே? சரியா தானே சொல்றேன். நீங்க வேற நான் தான் சொல்லி கொடுத்தேன். சரி விடுங்க. டிராம்போன் பெட்டின்னு ஒண்ணு இருக்கும். அந்த பெட்ல தந்தல ஸ்டீல் இருக்கு. அதை தூக்கி அந்த பொட்டியில வச்சு பாட்டை போடணும். இந்த மாதிரி ஒரு பின் ஒண்ணு இருக்கும். இந்த மாதிரி அந்த பின்னை தூக்கி கரெக்டா அந்த கோட்ல வைக்கணும். இந்த மாதிரி இருக்காது. குண்டூஸ் மாதிரி நைஸா இருக்கும். சரி இது உலகி அப்படியா? தூக்கி அதை வைக்கணும். சரி வச்சோம்னா அருமையா பாட்டு ஓடும்னே. எப்படி? மருதமலை மாமணிலே முருகையா தேவரின் குலம் காக்கும். என்னாச்சு? அதை சுத்தி இருந்தாலும் மறுபடியும் சுத்தம் மறந்துட்டாப்புலன்னு அர்த்தம். சுத்தம் மறந்துட்டு அப்படி கிடையாது. சுத்தி விட்டு கரெக்டா ஓடுதுன்னு போயிருவாங்க. எட்டி அங்க போய் நிப்பாங்க. கேட்டுல வரக்குள்ள இங்க நின்னு இழுத்தவன அங்க இருந்து ஓடியாருவாங்க. திருப்பி சாவி கொடுக்கணும். பேர் சாவி கொடுக்கறது தான் பேரு. என்னடா எல்லா காமெடியுமே நாங்களே சொல்லி கொடுக்க முடியுமாடா? அப்புறம் என்ன நீ எதுக்கு தான் வந்திருக்க? அப்புறம் அதை சுத்தனம்னா பாட்டு ஓடும். இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்ப எப்படி? இந்த தண்ணில பென் டிரைவர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தூக்கி அந்த மைக் செட்ல சொல்லணும்னு வச்சுக்க. திருப்பதியில போய் கல்யாணம் பண்ணி மொட்டை அடிச்சுக்கிட்டு திரும்பி வர வரைக்கும் அது பாடிக்கிட்டே கிடக்கு. நிப்பாட்டு ஆளு அவ்வளவு பாட்டு இருக்குது. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. அந்த காலத்துல நம்மள பேண்ட் ஷர்ட் எடுக்கிறாங்க, ஜவுளி கடைக்கு போகணும், துணி எடுத்துக்கிட்டு வரணும், டைலரை தேடணும், டைலர்ட்ட கொடுக்கணும், அளவு கொடுக்கணும், தைக்கணும். இப்ப அப்படிலாம் கிடையாது. எப்படி? ஜவுளி கடைக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேண்ட் எடுத்து நம்ம கையில கொடுப்பேன். சரி, அதை போய் மேல ஒரு ரூம் இருக்கு தம்பி, போட்டு பார்த்துட்டு வா, எது செய்யறதோ எடுத்துக்கிட்டு போறான்னு நம்ம போட்டு இல்ல போட்டு பாக்க வீட்டுக்கு போய் திருப்பி கொண்டு கொடுத்துட்டு இருப்பேன். போட்டு பாக்குறது தப்பு இல்ல. அந்த பேண்ட குண்டி கழுவணும் போடுவேன், கழுவாதவனும் போடுவேன், குளிச்சவனும் போடுவேன், குளிக்காதவனும் போடுவேன். அதை போட்டு அவன் கழட்டி போட்டு போயிருவேன். அதை எடுத்து நம்ம புதுசுன்னு மாட்டிக்கிட்டு வருவான். அப்பத்தானே எங்க அப்பா எனக்கு பொண்ணு வாத்துக்கு இருந்தாரு. சரி, எங்க அப்பா எனக்கு பொண்ணு வாத்தாரு. நாங்களும் பொண்ணு வாக்குற வீட்டுக்கு போயிட்டோம். பொண்ணு வாக்குற வீட்டுல பாருங்க 5 பொம்பளை பிள்ளைனே. பரவாயில்ல, யோகம் தான். 5 பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. 5 பொம்பளை பிள்ளையும் சூப்பரா இருந்துச்சுனே. 5 பொம்பளை பிள்ளை சூப்பரா இருந்துச்சு. இப்படி கிளி மாதிரி இருந்துச்சு. எனக்கு இப்ப 5 பொம்பளை பிள்ளை சூப்பரா இருக்கு. எதடா பாக்குறேன்னு குழம்பி போயிருந்தேன். சரி, அப்பதான் இந்த ஜவுளி கடையில பேண்ட் எடுத்த யாவும் எனக்கு வந்துச்சு. உடனே வீட்டுக்கார மாமா கூப்பிட்டேன், மாமா இங்க வாங்க, மேல ஏதாவது ரூம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். மாப்பிள்ளை மேல ஏசி ரூம் இருக்கு. ஏன் மாப்பிள்ளை அப்படின்னாரு, வேற ஒண்ணும் இல்ல, இந்த 5 பொம்பளை பிள்ளையும் மேல அனுப்புங்க, எனக்கு எது சேருதோ அதை போட்டு பார்த்துக்கிட்டு மிச்சத்தை அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு. அப்பதான் மாமனாரை கூப்பிட்டு சொன்னார். மாமா சொன்னாரு, மாப்பிள்ளை இந்த பொண்ணு மட்டும் இல்ல, என் மாமியா உங்க அத்தை அதுவும் சும்மா தான் இருக்கு, அதையும் அனுப்பிச்சு விடுறேன், 5 6 போட்டு பார்த்துட்டு உனக்கு எது சேருதோ எடுத்துக்கடா அப்படின்னு. ஏன் மாமா கோபரிய, ஒரு வருஷம் போட வர பேண்டைய நம்ம போட்டு பார்த்துதான் வாங்குறோம். வருஷம்
பொண்டாட்டி நம்ம கூட வாழ போறா, அதை போட்டு பார்த்து எடுத்தா என்னடா அதை அப்போ அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் திருப்பி மாமனார் கேட்டேன், மாப்பிள்ள நீங்க போட்டு பார்த்து எடுக்கிறத பத்தி தப்பு இல்ல, ஏற்கனவே ஒரு 25 பேர் போட்டு காட்டி போட்டு போயிருந்தா என்ன நீ போடுவியா அப்படின்னு கேட்டேன். அப்பதான் செருப்ப பீழ தொட்டு அடிச்ச மாதிரி அப்படி இல்லாம நம்ம நாட்டுல எது மாறினாலும், நாட்டோட விஞ்ஞானம் மாறினாலும் நாட்டோட நாகரிகம் மாறக்கூடாது அன்பு சொல்லி உண்டு. சிறந்த முறையிலே ஒளி ஒளியமைத்துடைய அன்பு உங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் என்று அன்பு சிறந்த முறையிலே இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்துடைய நாடக அமைப்பாளர் உங்கள் அன்பை மாசியம் பெற்று அருமை மாமா வைரமணி சேர்த்து வைரமணி அவர்கள் சிறந்த முறையில் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்லாது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடகங்களையும் சிறந்த நிலை கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார் என்பதை அன்போடு சொல்லிக் கொண்டு உட்கார்ந்து கூட்டமெல்லாம் நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. இவனே நின்று இவ்வளவு நேரம் அறுத்துக்கிட்டு இருக்கானே, டான்ஸ் கரப்பிள்ளைய கூட்டி வந்திருக்காங்களா, கூட்டி வரலையா, இல்ல கிழட்டு முண்டை எதுவும் பார்த்து தள்ளிக்கிட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற யோசனை வந்திருக்கிய. உண்மையிலே சொல்றேன், ஆடல் அரசி அபிநய சுந்தரி தாரகை எங்களுக்கு புதிய சேர்ந்த ராணி ஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி துணிக்கிறார். போராளே போராளே அடுத்த ரோடு பெரிய ரோடு, போராளே போராளே அடுத்த ரோடு பெரிய ரோடு, மாம்பழம் மாம்பழம் என்றாலே எமருமானி மல்கோவா கிளி மூக்கு போல வந்தாலே, மாம்பழம் மாம்பழம் என்றாலே எமருமானி மல்கோவா கிளி மூக்கு போல வந்தாலே, மாம்பழம் விற்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா இங்க எவரை கட்டிக்க சம்மதமா, மாமனை கட்டிக்க சம்மதமா, அச்சனை கட்டிக்க சம்மதமா, அண்ணனை கட்டிக்க சம்மதமா. ஆடியும் பாடியும் காட்டுமா, அந்த பிள்ளை சூப்பரா காட்டும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, நல்ல அருமையா இருக்கும். சிறந்த முறையில் என்னை படி தெரிந்தாலும் தெரியமாட்டாலும் உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் எங்களது அறந்தாங்கியை சேர்ந்த GS வீரமணிகண்டன் பப்புன்னு காமிக்கிற க்ளோஸ்க்கு ஆம்புலன்ஸ் கழுத ஊதுற எல்லாம் நான் தான் பிடிச்சிருந்தா அந்த கைதட்டுங்க பார்ப்போம். 1 2 3 23 பேருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லி கைதட்டி உள்ளவங்களுக்கு நன்றி. கைதட்டுறதுல 2 விதம் இருக்கு. எப்படி? ஒண்ணு நல்லா பேசுறீங்க தம்பி, இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று பேசுங்கன்னு சொல்லி கைதட்டுறது ஒண்ணு, இன்னொன்னு போதும்டா முண்டை உள்ள டான்ஸ்கார புள்ள உள்ள போயிட்டு டான்ஸ்கார புள்ளைய வெளியே விடுறான்னு சொல்லி கைதட்டுறது ஒண்ணு. என்ன சொல்லி வச்ச மாதிரி 3 பேரும் கைதட்டல, எதுக்கு சீக்கிரம் உள்ள போயிட்டு டான்ஸ் கரப்பளை வெளியே விடுறான்னா அனுப்பி விடாத இருக்கட்டும். இதுக்கு மேல தெளிவால தம்பி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எங்களுக்கு தெரியும். அதான் நாங்க இங்க இருந்து சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யாருக்கு நன்றி சொல்றோமோ இல்லையோ எங்களோட உசுரோர கூட்டி இருந்த வேலு டிரைவருக்கு முதல்ல நன்றி சொல்லி வரணும். ஏப்பா ஏன் காரணம் எதுக்கா தெரியுமா? ஒரு வாரமணி சிவகங்கை பக்கம் நாடகம், நாங்க நாடகம் புதுக்கோட்டையில இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருந்தோம். சரி திருப்பத்தூர் வரைக்கும் டிரைவர் ரொம்ப அருமையா வண்டி ஓட்டினேன். அதை நம்பி நாங்க வேணுக்குள்ள படுத்து தூங்கிட்டோம். திருப்பத்தூரை தாண்டி வண்டி வந்துச்சுல, டிரைவர் பொண்டாட்டி வீடியோ காலில் வந்திருக்கும் பொறுக்கு. இவன் நல்லா வண்டி ஓடிக்கிறவன் ஒரு கையில பிடிச்சி செல்போனை பிடிச்சிக்கிட்டேன், ஒரு கையில ஸ்டேரிங் பிடிச்சி செல்லாம் நாடகத்துக்கு போயிருங்க செல்லாம். ஆமா செல்லாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் சேர்ந்துருவேன் செல்லாம். நாடகம் இருக்கிற ஊருக்கு செல்லாம் ரொம்ப அழகா இருக்க செல்லாம். கொடுக்கவா 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 நல்லா கொண்டாந்து கொடுத்தா மாதிரி சிவகங்கையில் கவர்மெண்ட் பஸ்ஸில் கொண்டாந்து நாடகம் மாட்டாங்க கொடுத்து இருந்த நடிகெல்லாம் கூப்பிட அடிச்சு கீழே விழுந்து நாடகத்தை ஊச்சி போட்டு போய் சேர்ந்தா அப்படிலாம் முசுரோட கொடுத்து வேண்டிய நன்றி நன்றி கிடந்து வணக்கம் போயிட்டு பொம்பல் பதில் விட்டு பிடிங்க. வந்தவாசிமான மதுரை அந்த கிண்டியில பிறகுது பார் வெள்ள குதிரை, வந்தவாசிமான மதுரை கிண்டியில பிறகுது பார் வெள்ள குதிரை, அங்க ஒரு கடையில பூந்தி பூந்தி இருக்கிற பொண்ணு பேரு சாந்தி, சாந்தி இருக்கிற பூந்தி வேணுமா, பூந்தி இருக்கிற சாந்தி வேணுமா, சாந்தி வேணாமே, சாந்தி இருக்கிற பூந்தி வேணுமே, அங்க ஒரு கடையில லட்டு, எது லட்டு இருக்கிற பொண்ணு பேரு சிட்டு, அப்படியா சிட்டு இருக்கிற லட்டு வேணுமா, லட்டு இருக்கிற சிட்டு வேணுமா, லட்டு வேணாமே, லட்டு இருக்கிற சிட்டு வேணுமே, அங்க ஒரு கடையில கெளுத்தி கெளுத்தி இருக்கிற ஆளு பேரு புண்ணியமூர்த்தி, அங்க ஒரு கடையில சோப்பு சோப்பு இருக்கிற பொண்ணு பேரு பாப்பு, பாப்பு இருக்கிற சோப்பு வேணுமா, சோப்பு இருக்கிற பாப்பு வேணுமா, பாப்பு இருக்கிற சோப்பு வேணாமே, சோப்பு இருக்கிற பாப்பு வேணுமே, அங்க ஒரு கடையில ஊசி ஊசி இருக்கிற பொண்ணு பேரு ரோசி, ரோசி இருக்கிற ஊசி வேணுமா, ஊசி இருக்கிற ரோசி வேணுமா, ரோசி இருக்கிற ஊசி வேணாமே, அந்த ஊசி இருக்கிற ரோசி வேணுமே, அங்க ஒரு கடையில பன்னி எழுத்தி பன்னி இருக்கிற ஆளு பேரு சுப்பிரமணி, வந்தவாசிமான மதுரை அந்த கிண்டியில பறக்குது வெள்ள குதிரை, முத்துக்கு முத்தாக